ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டேப் வைஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் குறித்த விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதாவது மார்ச் 14 மற்றும் 15 ஆகிய 2 தினங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இதற்கான லோகோ நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ஆண்டு இந்த லோகோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூபீஸ் சிம்பிளுக்கு பதிலாக ரூ அப்படிங்கக்கூடிய வார்த்தை இடம் பிடிச்சிருச்சு. லோகோ, அதாவது இந்த தீமுக்கான, அதாவது இந்த பட்ஜெட்டுக்கான தீமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னால் பதிவிடப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம முந்தைய வகுப்புகளில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதற்கான லோகோ தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நாம் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 2025-26 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். சரிங்களா? அதாவது நிதியமைச்சராக தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கிறார். அவர் தன்னுடைய அந்த பட்ஜெட்டை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வாசித்தார் அப்படிங்கிறத, சமர்ப்பித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அது குறித்த விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆண்டுகளில் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 20 லட்சம் மாணாக்கர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்காக ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்கனவே அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தற்பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று டேப் கொடுக்க இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் கைக்கணினியோ இல்லைனா லேப்டாப்போ என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் வழங்க இருக்கிறாங்க. இதற்காக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 2000 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய சற்றேறக்குறைய 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, மாணாக்கர்களுக்கு 2 ஆண்டுகள் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க டேப் கேட்டாங்கன்னா டேபு, இல்லைன்னு சொன்னால் லேப்டாப்பு வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்காக 2000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய பெயரில் சொத்துக்கள் முடிக்கப்படுதுன்னு வச்சுக்கிடுவோமே. அதாவது சற்றேறக்குறைய 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான அசையா சொத்துக்கள் பெண்களுடைய பேரில் பதிவு செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னால் பதிவு கட்டணம் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 1% குறைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், அவங்களுக்கும் சொத்துல பங்குகள் சரிசமமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போது பெண்களுடைய பெயரில் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பதிவு கட்டணம், அந்த ரெஜிஸ்டர் ஃபீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1% என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் குறைக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் சற்றேறக்குறைய 1 லட்சம் மகளிரை என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் தொழில் முனைவோராக மாற்ற இருக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரும் திட்டம் ஒன்று என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. அது குறித்த அறிவிப்பையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சற்றேறக்குறைய 20% மானியத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வங்கிக் கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை இந்த அரசாங்கம் ஈடுபட இருக்குது. இதற்காக இந்த பட்ஜெட்டில் சற்றேறக்குறைய 225 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் திட்டம் எதிர்வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்காக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு முழுமையான இறுதி பட்ஜெட்டாக இது அமைய இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் முழுமையான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியாது. இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்பட முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய ஒரு முழுமையான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பெரும் திட்டம் ஒன்றத்தை நடைமுறை இருக்கிறாங்க. அந்த திட்டத்திற்காக 225 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. 20% மானியத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகளிருக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் வங்கிக் கடன் கிடைப்பதற்கான வழிவகைகளையும் அவங்க ஈடுபட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரக பகுதிகளில் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 லட்சம் புதிய வீடுகள் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டி கொடுக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது நமக்கு தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லாத வீடுகள், அதாவது குடிசை அனைத்தையும் மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அதோடு இணைந்து ஊரக பகுதிகளில் சற்றேறக்குறைய 3500 கோடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் புதிய வீடுகள் என்ன பண்ண இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டி கொடுக்கப்பட இருக்குது. அதற்காக இந்த பட்ஜெட்டில் விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய நகரம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு கிராமப்புறங்கள்லேருந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க சொன்னால் நகரத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க.
வேலைவாய்ப்பு இன்ன பிற விஷயங்களுக்காக. அந்த அடிப்படையில் சென்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த சென்னை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து இப்போ மக்கள் நெருக்கடியோடு காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் சென்னைக்கு பக்கத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவுட்டரில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் வந்து ஒரு புதிய சிட்டி ஒன்று என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் உருவாக்க இருக்கிறாங்க. இந்த சிட்டியில் பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகள், அதாவது ஒரு நகரத்தில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமோ அது போன்ற பல்வேறு வசதிகளோடு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நகரமயமாக்கல் அந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக சென்னைக்கு பக்கத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்து பட்ஜெட்டில் வெளியாகி இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் ஈட்டிய அந்த விடுப்பு சரண் நடைமுறை இது கொரோனா காலகட்டத்தில் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் மீண்டும் அதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகளை உருவாக்குவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அதிகமான தொகை சற்றேறக்குறைய 4000 கோடிக்கு மேலே தொகை எதுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கல்விக்கான தொகை விடுவிப்போம் அப்படிங்கிறதுல அவங்க விடாப்பிடியாக இருக்கிறாங்க. அதனால அந்த தொகை நம்ம கிட்ட இன்னும் வந்து சேரல. இப்போ அந்த தொகையும் மாநில அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய நிதிநிலையிலிருந்து வழங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அதிகப்படியான தொகை சற்றேறக்குறைய 4000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பள்ளிக்கூடங்களில் திறன்மிகு வகுப்பறை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவாக்குறதற்காக, அதாவது டிஜிட்டல் போர்டு வச்சு மாணாக்கர்களுக்கு எளிய முறையில் கல்வியை வழங்குவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிநவீன வசதிகளுடன் கூடிய திறன்மிகு வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்காக 65 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக, சரிங்களா, அதாவது பல்வேறு பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களாக அந்த பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டு நீண்ட நாட்கள் ஆகும். அதனால் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் வந்து கட்டடங்கள் வந்து ஒரு சில இடிபாடுகள், அதாவது கிராக் விழுந்திருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதும். அந்த அடிப்படையில் பள்ளிக்கூடங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக, கழிவறை முதற்கொண்டு எல்லா வசதிகளையும் மேம்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகம் முழுவதும் 30 இடங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் முதல்வர் படைப்பகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சட்டப்பேரவை தொகுதியில் ஒரே ஒரு முதல்வர் படைப்பகம் வந்து சமீபத்தில் திறந்து வைக்கப்படுச்சு. அது போட்டி தேர்வு தயாரக்கூடிய மாணாக்கர்கள் உட்காந்து தங்கி படிப்பதற்காகவும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இங்கே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்காகவும் குறைந்த வாடகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்வர் படைப்பகம் உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ இதே போன்ற ஒரு முதல்வர் படைப்பகம் தமிழ்நாடு முழுக்க ஒரு 30 இடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்காக சற்றேறக்குறைய பட்ஜெட்டில் வந்து 150 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்து எங்கள் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க 10 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது விண்வெளி துறையிலையும் தமிழகம் வந்து ஒரு முன்னணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து மேம்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்கல்வி பயிலக்கூடிய 3ஆம் பாலினத்தவர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த நடைமுறை வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட்டில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? 3ஆம் பாலினத்தவருக்கு மாதம் 1000 ரூபாய் அந்த 2 திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவல் படைகளையும் என்ன செய்யப்பட இருக்கிறாங்கன்னு சொன்னால் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறாங்க. அவங்களுக்கு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான பல்வேறு வகையான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழகம் முழுக்க சேர்க்க இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சென்னையில் ஆவடி, தாம்பரம் போன்ற பகுதிகளில் அதற்கான முயற்சிகள் தொடங்கப்படும். தொடர்ந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊர்காவல் படைகளில் 3ஆம் பாலினத்தவர் தேர்ட் ஜெண்டர் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலாத்தலமான ராமேஸ்வரத்தில் வந்து புதிய ஏர்போர்ட் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பும் வெளியாக இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒரு லிங்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் டூரிஸ்ட்டை மேம்படுத்துவதற்காக ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய ஏர்போர்ட் ஒன்று உருவாக்கப்பட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை வந்து விரைவில் நடைமுறைக்கு வர இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழர்கள் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு உலக நாடுகளுக்கும் வாணிபம் மேற்கொண்டவங்க கடல் வழியாக. அந்த அடிப்படையில் கடல் சார்ந்த விஷயங்களை மாணாக்கர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் மற்றும் கடல் சார்ந்த கப்பல் சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாட்டினுடைய திறமையை மேம்படுத்துவதற்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 கூடிய வரையில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன மீன்பிடி நடைமுறைகளை அறிமுகப்படுத்த வந்து கடல்சார் வள அறக்கட்டளை தொடங்குறதுக்கு 50 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படக்கூடிய, கைது செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி தொழிலில் வந்து அதிநவீனமான வசதிகளை
மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் கடல்சார் வள அறக்கட்டளை வந்து தொடங்கப்பட இருக்கு. அதற்காக 50 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லூர், அதாவது இந்த பிணம் தண்ணி கழுகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரு கழுகுகள். இந்த கழுகுகளுடைய எண்ணிக்கை வேட்டை பறவைகள், அதாவது பயோடைவர்சிட்டியில் வந்து இறந்து போன அந்த மாமிசங்களை செமிக்க செய்கிறதுல, அதை செரிமானமாக்குறதுல இந்த பறவைகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அந்த பறவை இனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பூச்சிக்கொல்லி மருந்துகளால் அது இறப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த வல்லூர்களை எல்லாம் காப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுஷ்கோடி ஒரு அற்புதமான பகுதி. அந்த பகுதியில் வரக்கூடிய பூநாரைகளை பாதுகாப்பதற்காக என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே பூநாரை பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட இருக்கு. அதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்கள், அதாவது இந்த கிக் தொழிலாளர்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த ஸ்விக்கி சொமாட்டோ போன்ற அந்த தொழிலாளர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் கிக் தொழிலாளர்கள் அப்படின்பாங்க. அதாவது ஆன்லைனில் நம்ம போடக்கூடிய பொருட்களை, ஆர்டர்களை வாங்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா, அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கிக் தொழிலாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த தொழிலாளர்கள் ஒரு 2000 பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருசக்கர வாகனங்கள், அதாவது எலக்ட்ரிக் 2 வீலர் பைக் வாங்குறதற்காக 20,000 என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தங்களுக்கும் மானியம் வழங்குவதற்கான ஒரு புதிய திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதாவது டெலிவரி பாய்ஸ் வந்து, டெலிவரி ஊழியர்கள் வந்து டெலிவரி செய்யக்கூடிய ஒரு 2000 நபர்கள் முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தலா 20,000 ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுத்து வெஹிக்கிள் வாங்குறதுக்கான அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இந்த தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விபத்து மரணம் மற்றும் இயலாமை இழப்பீட்டுக்கான குழு காப்பீடு திட்டம் இவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செங்கத்தில் பல்லுயிர் பூங்கா சற்றேறக்குறைய 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் என்ன பண்ண இருக்குது அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் அறிவியல் மையத்தோடு இணைந்து அதிநவீனமான ஒரு சயின்ஸ் சென்டர் அறிவியல் மையம் சற்றேறக்குறைய 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் உருவாக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தற்போதைய புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய சயின்ஸ் சிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸ் சென்டர் சற்றேறக்குறைய 100 crores எங்கே உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையில் சிங்கப்பூர் அறிவியல் மையத்தோடு இணைந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாக. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் மற்றும் பல்லடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள் வந்து 100 ஏக்கர் பரப்பளவில் என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதர மாவட்டங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி அங்கங்கே என்னென்ன தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் பட்ஜெட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் கொங்கு பகுதியான கோவை அந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூலூர் அண்ட் பல்லடத்தில் செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள். சரிங்களா? அதாவது இப்போ நவீன காலத்தில் செமிகண்டக்டருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. அந்த அடிப்படையில் செமிகண்டக்டர் பார்க் உருவாக்க இருக்கிறாங்க. சற்றேறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவில் அதற்கான தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பார்க் அப்படின்னு நீங்கள் எதுவும் பூங்கான்னு சொல்லக்கூடாது, தொழில் பூங்கா அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் வர இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் செமிகண்டக்டர் துறையில் தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதற்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்காக திட்டங்களை தொடங்குவதற்காக 500 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் அதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் செமிகண்டக்டர் துறையில் ஒரு உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம். சரிங்களா? அந்த செமிகண்டக்டரை உருவாக்கக்கூடிய அந்த உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டரை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு மையம் வந்து சென்னையில் உருவாக்கப்பட இருக்கு. அதற்காக சற்றேறக்குறைய இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். செமிகண்டக்டர் தொடர்பாக 3 விஷயங்கள் பார்த்தோம். சூலூர் அண்ட் பல்லடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செமிகண்டக்டர் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட இருக்குது. அடுத்து தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 வந்து கூடிய விரைவில் நடைமுறைக்கு வர இருக்குது. அதற்காக 500 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செமிகண்டக்டருக்காக ஒரு உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் சென்னையில் அமைக்க இருக்கிறாங்க. அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓசூரில் டைட்டில் பார்க் வந்து 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வர இருக்குது. அதற்காக பட்ஜெட்டில் 400 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓசூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவுசார் பெருவழித்தடமும் என்ன செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஓசூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வணிக தொழில் நிறுவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு டைட்டில் பார்க்கும் அறிவுசார் பெரு வழித்தடமும் அங்கு அமைக்கப்பட இருக்கு. சற்றேறக்குறைய டைட்டில் பார்க் மட்டுமே 400 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரை மேலூர்லையும் கடலூர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலனி தொழில் பூங்கா, அதாவது தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்வதற்கான காலனி தொழில் பூங்கா அமைக்கப்பட இருக்கு. அதற்காக இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்துறை சம்பந்தமாக திருச்சியில் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழில் பூங்கா வந்து சற்றேறக்குறைய 250 கோடி ரூபாய் மதிப்பீடு என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் உருவாக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதே போல்
தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் அமைக்க இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் தொழில்துறை சம்மந்தப்பட்ட பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிருக்கான விடியல் பயண திட்டம் லோக்கல் பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் வந்து ஃப்ரீயாக வந்து பயணம் மேற்கொள்ளலாம். இதற்கு இந்த பட்ஜெட்டில் சற்றே 3500 கூட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்து சற்றேறக்குறைய 642 கோடி பயணங்கள் வந்து இலவசமாக மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் தங்களுடைய பட்ஜெட்டில் 888 ரூபாயை இந்த திட்டத்தின் மூலம் சேமிப்பு செய்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் நடைமுறையில் இருக்குது. இதில் இதுவரைக்கும் இணைந்து கொள்ளாதவங்க இல்லை இதற்கு முன்னால் இணைவதற்கான விண்ணப்பம் கொடுத்து நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த ஆண்டு 13,807 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டு சொன்னால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த திட்டத்தை முன்னோடியாக வைத்து இன்று பல்வேறு மாநிலங்கள் இதே போன்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறதும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 4.76 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிறாங்க. இப்போ நாம் இந்த வருஷம் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 சுய உதவி குழுக்கள் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உருவாக்க இருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியிலே ஏற்கனவே தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே டாப் மோஸ்ட் இடத்துல இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், சரிங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் உருவாக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் கல்லூரிகளை மேம்படுத்துவதற்கான திட்டமான பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்திற்கு சற்றேறக்குறைய 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கல்லூரிகளோட உள்கட்டமைப்பு வசதிகள், ஆய்வு வசதிகள் எல்லாம் மேம்படுத்துவதற்காக இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் 1 லட்சம் மாணவர்களுக்கு சற்றேறக்குறைய 2500 கோடி மதிப்பிலான கல்வி கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணி அதற்கான சூழல் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் இந்த பட்ஜெட்டை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நகரங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது நகரங்களையும் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் நகர்பகுதிகளையும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் இதை விரிவுபடுத்த இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் புதிதாக 3.14 லட்சம் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலை உணவு திட்டத்தால் பயனடைவாங்க. இந்தியாவிலே ஒரு முன்னோடி திட்டமாக பல்வேறு உலக நாடுகளும் தங்களுடைய நாடுகளில் செயல்படுத்தக்கூடிய ஒரு முன்னோடி திட்டமாக இந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்காக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு இருக்கிறாங்க. ஏற்கனவே திட்டத்தில் 17.53 லட்சம் மாணாக்கர்கள் பயன்பெற்றுட்டு வராங்க. புதிதாக 3.14 லட்சம் மாணவர்கள் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் பயன்பெற இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுகிறது. நகர்ப்புறங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும் செயல்படுத்தப்படும் தொடக்க பள்ளிகளில் தற்பொழுது இது அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? 1லிருந்து 5 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு காலை உணவு வழங்கக்கூடிய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9 இடங்களில் சிட்கோ அமைப்பு சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக இந்த பட்ஜெட்டில் சற்றேறக்குறைய 366 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை மற்றும் கோவையில் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை அறிவியல் கணித ஆராய்ச்சி மையங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட இருக்குது. அதாவது இளம் தலைமுறை பற்றியில் அறிவியல் துறை குறித்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மையங்கள் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். இந்தியாவினுடைய ஃபேமஸான பல்வேறு கணித மையங்களோடு இணைந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? நான் முதல்வன் திட்டம் இது நமக்கு தெரியும், திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தில் சற்றேறக்குறை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 41.38 லட்சம் மாணாக்கர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டிருப்பதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து முன்னால் அறிஞர் அண்ணா நூலகம் வந்து சென்னையில் மட்டும் இருந்துச்சு. அடுத்து மதுரையில் கலைஞர் நூலகம் தொடங்கினாங்க. கோயம்புத்தூர்லையும் நூலகங்கள் வர இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேலம், கடலூர், நெல்லையிலையும் மிக பிரம்மாண்டமான முறையில் சற்றேறக்குறைய 1 லட்சம் புத்தகங்கள் வைத்து படிக்கக்கூடிய அடிப்படையில் போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் என்ன பண்ண இருக்கிறாங்க சொன்னால் பிரம்மாண்டமான நூலகங்களை உருவாக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதற்கான அறிவிப்பு இதில் வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 6100 கிலோமீட்டர் நீளத்துக்கான கிராமப்புற சாலைகள் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் மேம்படுத்த இருக்கிறாங்க. இதற்காக இந்த பட்ஜெட்டில் 2200 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்கனவே வந்து உலகளாவிய அளவில் ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. இதை வந்து உலக அளவில் முதல் 100 இடங்களுக்குள்ள ஃபேமஸான இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு 100க்குள்ளே அது இடம்பெற செய்வதற்கான ஒரு தனி திட்டத்தையும் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் செயல்படுத்த இருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பும் நிதி ஒதுக்கீடும் வெளியாக இருக்குது அப்படிங்கிறது நாம் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1031 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3000 புதிய பேருந்துகளை வாங்க இருக்கிறாங்க.
1125 வெஹிக்கிள்ஸ் மின் பேருந்துகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வாங்கப்பட இருக்குது. இந்த மின் பேருந்துகள் வாங்குறதற்காக ஜெர்மன் வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி வந்து கடன் உதவி செய்யிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 17 புராதன கட்டிடங்களை புதுப்பிப்பதற்காக பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய பாரதி நினைவிடம் போன்ற பல்வேறு இடங்கள் ஒரு 17 இடங்கள் அந்த இடங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னால் அதோடைய தொன்மை மாறாமல் பழமை மாறாமல் புதுப்பிக்க இருக்கிறாங்க. இதற்காக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் செஸ் தலைநகரமாக எது விளங்குகிறது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தான் விளங்குது. தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 25க்கும் மேற்பட்ட செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமான கிராண்ட் மாஸ்டர் பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ இந்த செஸ்ஸை வந்து இன்னும் பள்ளிகள் தோறும் மாணாக்கர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக விளையாட்டு அந்த கல்வி இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ், அதுக்குன்னு தனி எக்ஸாம்லாம் வைப்பாங்க, தனி கரிக்குலம் இருக்குது. அதில் வந்து செஸ் சேர்ப்பதற்கான நடைமுறைகளும் என்ன செய்யறதுன்னு சொன்னால் தொடங்கப்பட்டிருப்பதாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வழியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் மற்றும் பெண்களை பாதுகாப்பதற்காக திருட்டு போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு கட்டமைப்பு என்ன செய்யப்பட்டு சொன்னால் மேம்படுத்தப்பட இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவை, திருச்சி, மதுரை, தாம்பரம், ஆவடியில் இதற்காக சற்றேறக்குறைய 70 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நிறைய இடங்கள் சிசிடிவி கேமரா வைக்கிறது, வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஏதாவது சிக்னல் ஒழுங்காக நிற்காமல் போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை கேப்சர் பண்ணக்கூடிய கேமராஸை பொறுத்துறது மற்றும் முக அடையாளங்களை ஏஐ தொழில்நுட்பத்தில் ஸ்கேன் பண்ணுறது போன்ற பல்வேறு வகையான அதிநவீன வசதிகளோடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு மேம்பாடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம், அதாவது ஏற்கனவே பேரிடர் மேலாண்மையில் வந்து தமிழகம் சிறப்பாக செயல்படுகிறது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தில் பல்வேறு அதாவது திடீரென ஏற்படக்கூடிய வெள்ளம், புயல், மழை போன்ற விஷயங்கள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதை மேலும் திறம்பட மேம்படுத்துவதற்காக என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை வந்து சென்னையில் அமைக்க இருக்கிறாங்க. இதற்காக 50 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 11 நகரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெப்ப அலை எதிர்கொள்வதற்கான கொள்கைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை எளிய மக்களை மேம்படுத்துவதற்காக தாய்மானவர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோரை, அதாவது அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே இழந்து தங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கல்வி செலவுக்காக மாதந்தோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தையும் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்க இருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வெளியாக இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சற்றேறவே இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21,906 கோடி ரூபாய் பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு புற்றுநோய் மருத்துவமனை இன்னும் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் தரம் உயர்த்த இருக்கிறாங்க. இதற்காக இந்த பட்ஜெட்டில் சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாம் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிமலை மற்றும் ஆழியால் சற்றேறக்குறைய 11,721 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீரேற்று மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்குது. அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவது தமிழகம் ஒரு முன்னணி மாநிலமாக முன்னேறி வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் மக்கள் தொகை ஏற்கனவே பெருகிட்டு வருது நம்ம பார்த்தோம். அவங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய நீர்த்தேக்கம் ஒன்று சென்னையில் உருவாக்கப்பட்டிருக்கு. சற்றேறக்குறைய 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டில் திருப்போரூர் அந்த வட்டத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த புதிய வாட்டர் அந்த நீர்த்தேக்கமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணாக்கர்கள் வந்து வெளிநாடுகளில் போய் உயர்கல்வி படிப்பதற்கான அம்பேத்கர் ஆய்வக உயர்கல்வி திட்டத்திற்கு சற்றேறக்குறைய இந்த பட்ஜெட்டில் 65 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்கள் வந்து நிலங்களை சொந்தமாக அவங்களுக்கு வழங்குவதற்காக நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்கு. அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒதுக்கீடு பண்ண இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 இடங்களில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் ஐடிஎஸ் என்ன பண்ண இருக்கு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 28 இந்திய மொழிகளையும் 35 உலக மொழிகள்லையும் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இப்போ மேலும் சற்றேறக்குறைய 45 மொழிகளில் திருக்குறளை என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் மொழிபெயர்ப்பு செய்யிருக்கிறாங்க. அதற்காக இந்த பட்ஜெட்டில் 1.33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து தமிழ் மக்கள் தமிழ் குழந்தைகள் நிரம்பி வாழக்கூடிய பகுதிகளில்
தமிழ் ஒலிம்பியாட் போட்டிகளை நடத்தி அவங்களுக்கு பரிசு தொகையாக சற்றேறக்குறைய 1 கோடி ரூபாய் வரைக்கும் பரிசுகளை வழங்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அவங்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறாங்க, அதற்காக இந்த பட்ஜெட்டில் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த புற்றுநோய், அதாவது பெண்கள் அதிகமாக தாக்கக்கூடிய புற்றுநோய் என்ன அப்படின்னு சொன்னால் கருப்பை வாய் புற்றுநோய். அதை தடுப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் HPV அப்படிங்கக்கூடிய தடுப்பூசியை வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதற்காக இந்த பட்ஜெட்டில் சற்றேறக்குறைய 36 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அகழ்வாய்வு பணிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக மேலும் ஒரு சில இடங்களையும் அகழ்வாய்வு பணிகளை தொடங்க இருக்கிறாங்க. தமிழனுடைய தொன்மையை பாரம்பரியத்தை இன்னும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றுவதற்காக ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பு பயன்பாட்டில் இருந்ததுக்கான தடயங்கள் கண்டறியப்பட்டிருக்குது. நம்ம அந்த காலத்திலே தமிழர்கள் அறிவார்ந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்குது. இந்த அடிப்படையில் புதிதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கீழடியில் நடைபெற்று தான் இருக்குது. இப்போ மேலும் கூட ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அடுத்த கட்ட அகழாய்வு தொடங்க இருக்கிறாங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பட்டணம் மருதூர் அப்படிங்கிற பகுதியிலையும், தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிற பகுதிகளிலையும், அதே போல் நாகப்பட்டினத்தில், அதே போல் கடலூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிச்சனூர், கோவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளலூர், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலத்தில் தெலுங்குனூர் அப்படிங்கிற பகுதிகளும் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த புதிய அகழாராய்ச்சிகள் தொடங்கப்பட இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஒரு சில மாநிலங்களே நம்ம என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அகழாய்வு பணிகளை நடத்த இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடிசாவில் பாலூர் அப்படிங்கிற பகுதியிலும், ஆந்திராவில் வெங்கி அப்படிங்கிற பகுதியிலும், கர்நாடகாவில் மஸ்கி அப்படிங்கிற பகுதிகளும் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அகழாய்வு பணிகள் நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டையும் தாண்டி தமிழர்களுக்கும் பிற மாநில மக்களுக்கும் இடையான தொடர்பை வலியுறுத்தக்கூடிய வகையில், அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பகுதிகளில் என்ன பண்ண இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆய்வுகள் நடத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? திரும்ப இருக்க பார்த்துரும். சிவகங்கை கீழடி, தூத்துக்குடியில் பட்டணம் மருதூர், தென்காசியை பொறுத்த வரைக்கும் கரிவலம் வந்த நல்லூர், நாகப்பட்டினம், கடலூரை பொறுத்த வரைக்கும் மணிக்கொல்லை, அடுத்து கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிச்சனூர், கோவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர், சேலத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குனூர். சரிங்களா? ஒடிசாவில் பாலூர், ஆந்திராவில் வெங்கி, கர்நாடகாவில் மஸ்கி போன்ற பகுதிகள் புதிதாக என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுமணல் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக ஈரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் சங்ககால பாண்டியர்களுடைய கடல் வழி வணிக சிறப்புகளை காட்சிப்படுத்துவதற்காக கடல் பகுதிகளில் கண்டறியப்பட்ட பொருட்களை அருங்காட்சியகத்தில் வைப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில் அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலும் இந்த பட்ஜெட்டில் வெளியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஏற்கனவே கீழடியில் இருக்குது. அதுபோக திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருணை அப்படிங்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோட்டிலையும், நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தையும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பிற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 அன்பு சோலை மையங்கள், முதியோர் காப்பகங்கள் தமிழகம் முழுக்க ஏற்படுத்தப்பட இருக்குது. அதற்காக சற்றேறக்குறைய 10 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதுபோக ஒரு சில துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகைகளை பார்க்குறோம். 40,000 கோடின்னு சொன்னால், ஆனால் சற்றேறக்குறைய கல்விக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 55,261 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நகர்ப்புற வளர்ச்சிக்காக 34,396 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. ஊரக வளர்ச்சிக்காக 29,465 கோடி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து மக்கள் நல்வாழ்வுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் 21,906 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. எரிசக்தி துறைக்காக 21,178 கோடியும், நெடுஞ்சாலைகள் பராமரிப்பு துறைக்காக பார்த்தீங்கன்னா அந்த துறைக்கு சற்று 20,722 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் சற்றேறக்குறைய 13,342 கோடியும், போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12,965 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. நீர்வளத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,460 கோடியும், சமூக நலனுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேருக்கு 8,597 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். குறு சிறு நடுத்தர தொழில்கள் MSMEக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,833 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆதி திராவிட பழங்குடியின நலனுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,924 கோடியும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கிய துறைகளுக்கான ஒதுக்கீடாக பார்க்குறோம். மாநிலத்துடைய மொத்த வரி வருவாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 2,26,895 கோடியாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் செலவினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,73,204 கோடியாக இருக்கும். வரக்கூடிய நிதியாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 1.05 லட்சம் கோடி கடன் வாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் திட்டம் தீட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நிகர கடனுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 9 லட்சம் கோடியாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அதாவது மாநிலத்தினுடைய மொத்த வரி வருவாய் பல்வேறு வரிகள் மூலமாக அரசாங்கத்துக்குடைய வரி வருவாய் 2,26,895
895 கோடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வருவாய் செலவினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,73,204 கோடியாக இருக்கும். அதாவது வருமானத்தை விட செலவு தான் அதிகமாக இருக்குங்கிறத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டிலே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால் 1.05 லட்சம் கோடி வந்து நம்ம கடன் வாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் மொத்த கடன் நிகர தொகுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 9 லட்சம் கோடியாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ₹1 பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய எப்படி நிதி திரட்டப்பட்டு எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிற இமேஜில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பிடிஎஃப் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பிடிஎஃப் நம்ம வைப்பதற்கான முயற்சிகளை பார்ப்போம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம இது வந்து பொதுவான பட்ஜெட்டாக நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேளாண்மைக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்டு வருது. இப்போ 5வது முறையாக விவசாய வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் தனி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. 2021 நம்ம தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இப்போ இந்த விவசாய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். சரிங்களா? பாருங்க, 2023-24 நிதியாண்டில் சாகுபடி பரப்பு வந்து இந்த ஓராண்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறை சாகுபடி பரப்பு வந்து 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 2019 இதோட மொத்த சாகுபடி பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 146.77 லட்சம் ஏக்கராக இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஓராண்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 45,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் விளை நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? இப்போ 2023-24 நிதியாண்டில் சாகுபடி பரப்பு என்னவாக இருக்குன்னு சொன்னால் 151 லட்சம் ஏக்கராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் ஒரு 1000 வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் படித்த ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவங்களுடைய அறிவை வந்து விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உழவர் நல சேவை மையங்கள் இருக்குது. இந்த மையங்களில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட இடுபொருட்கள் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தேவைப்படக்கூடிய பல்வேறு வகையான ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்க இருக்கிறாங்க. இதற்காக சற்றேறக்குறைய இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ உழவர் நல சேவை மையங்கள் 1000 உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தி பரப்பை மேம்படுத்துவதற்காக டெல்டா அல்லாத ஒரு 29 மாவட்டங்களில் 34 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடியை வந்து அதிகப்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் 102 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதே திட்டத்தின் அடிப்படையில் விவசாய பணிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான இடுபொருட்களாக இருக்கட்டும், இல்லை உபகரணங்கள் எதுவும் தேவைப்படுது, அவங்களுக்கு நடவு செய்வதற்கான அந்த இயந்திரங்கள் வாடகைக்கு தேவைப்படுது போன்ற பல்வேறு விஷயங்களை செயல்படுத்துவதற்காக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 102 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 58 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு தேக்க சிறு தானியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க விவசாயம் செய்வாங்க. அந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மலைவாழ் உழவர் முறை திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. குறுதானிய சாகுபடிக்கு தேவைப்படக்கூடிய இடுபொருட்கள்லாம் இதில் வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்காக இந்த பட்ஜெட்டில் 22.80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண்மை துறை அதோட தொடர்புடைய துறைகள் இவங்க டைரெக்டாக என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விவசாயிகளை போய் சந்திக்க இருக்கிறாங்க. அதற்காக உழவரை தேடி வேளாண்மை துறை அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. ஒரு மாதத்தில் 2 தடவை இவங்க அதற்காக கேம்ப் போடுவாங்க. கிராமப்புறங்களில் போய் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 17,116 கிராமங்களில் இந்த கேம்பு நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது. அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் மாணாக்கர்கள் மற்றும் பல்வேறு தரப்பு உள்ளடக்கக்கூடிய வகையில் இந்த கேம்ப் அமைக்கப்பட இருக்குது. அதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்புக்கான சிறப்பு ஊக்கத்தொகை ஏற்கனவே வழங்கப்பட்டு வரதை விட டன்னுக்கு ஒரு 349 ரூபா உயர்த்தி வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தன மரம் செம்மரங்கள் எல்லாம் வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதற்கு முறையாக பெர்மிஷன் வாங்கணும், அதை வெட்டுறதுக்கு முறையாக பெர்மிஷன் வாங்கணும் வனத்துறையில். இப்போ இதை எளிமைப்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? சந்தன மரம் செம்மரங்களை வளர்த்து விற்பதற்காக ஒரு தனி கொள்கை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மேலும் 35 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் காப்பீடு திட்டத்துக்காக 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலாரில் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகளை வந்து விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக
ஒரு 1000 உழவர்களுக்கு வழங்குவதற்காக மானியம் வழங்க இருக்கிறாங்க. அதற்காக 24 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை வளர்ச்சி திட்டம் சரிங்களா. அதாவது தமிழகம் முழுக்க தென்னை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக தேங்காயினுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்குது, விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த அடிப்படையில் தென்னையில் மகசூல் அதிகப்படுத்துவதற்காக, அதாவது ஒற்றுக கன்றுகளை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக, தென்னை மரங்களுக்கு இடையே பல்வேறு ஊடுபயிர்களை விளைவு செய்வதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் வந்து 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைக்கு படுத்தப்பட இருக்கு. அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடை உழவு. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் காலத்தில் வந்து மழை இருக்காது, அதனால பல்வேறு வகையான விவசாயிகள் வந்து விவசாயம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. பல்வேறு வகையான காய்கறிகளுடைய விலையெல்லாம் உயரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் கோடையிலையும் உழவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உழவு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மானிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. சற்றேறக்குறை 56,041 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் இதை நடைமுறைப்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மானாவாரி நிலங்கள் அப்படிங்கிறது மழையை எதிர்பார்த்து, அதாவது பருவமழையை மட்டுமே நம்பி இந்த நிலங்கள் இருக்கும். அந்த பகுதிகளில் மக்காச்சோள உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. 10,13,000 ஏக்கர் 10,13,000 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்காச்சோளம் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்த பட்ஜெட்டில் அதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 28 லட்சம் மெட்ரிக் டன் மக்காச்சோளம் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எள்ளு, நிலக்கடலை போன்ற எண்ணெய் வித்துக்களை மேம்படுத்துவதற்காக, அதனுடைய உற்பத்தியை சாகுபடியை மேம்படுத்துவதற்காக எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது. சற்றேறக்குறைய 2,16,000 ஏக்கர் பரப்பளவில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரிய காய்கறிகள், அதாவது தமிழ்நாட்டுக்குன்னே சொல்லி ஒவ்வொரு பகுதிகளும் குறிப்பிட்ட காய்கறிகள் வந்து அந்த பகுதியினுடைய பாரம்பரிய காய்கறிகளாக இருக்கும். அந்த காய்கறிகளை வந்து மேம்படுத்துவதற்காக சாகுபடியை ஊக்குவிக்கக்கூடிய திட்டத்திற்காக 2.40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடைக்கால பயிர் ஊக்குவிப்புக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து நுகர்வோர் இல்லத்திற்கே உழவர் சந்தை காய்கறிகள் சரிங்களா. அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் உழவர் சந்தை இருக்கும். அந்த உழவர் சந்தைக்கு நாம் போய் காய்கறிகள் வாங்குவதற்காக டேரெக்டாக ஹோம் டெலிவரி பண்ணுவதற்காக முதல் கட்டமாக ஒரு 20 உழவர் சந்தைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் இணைய விற்பனையாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள இந்த திட்டத்தில் இணைத்து என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து இந்த ஆண்டு ஒரு சில பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு பெறுவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்காக 15 லட்ச ரூபாய் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக கடலூரில் இருக்கக்கூடிய நல்லூர் வரகு, நாகப்பட்டினத்தை சார்ந்த வேதாரண்யம் முல்லை, திண்டுக்கல்லை சார்ந்த நத்தம் புளி மற்றும் ஆயக்குடி கொய்யா மற்றும் கப்பல்பட்டி கருப்பு முருங்கை, இந்த மூணுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த 5 பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் GI டேக் வாங்குவதற்காக இந்த பட்ஜெட்டில் சற்றேறக்குறைய 15 லட்ச ரூபா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்திரி வந்து ரொம்ப ஃபேமஸாக பயிரிடப்படும். அந்த அடிப்படையில் முந்திரி உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் உருவாக்க இருக்கிறாங்க. அதற்கான பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஏற்கனவே முந்திரி உற்பத்தியில் நம்ம 4வது இடத்துலையும், இந்திய அளவில் ஏற்றுமதி 2வது இடத்துலையும் இருக்கிறோம். சற்றேறக்குறைய தமிழ்நாட்டில் 2.9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 43,000 மெட்ரிக் டன் முந்திரி ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னும் அதிகப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முந்திரி வாரியம் உருவாக்கப்பட இருக்கு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மகளிர் வந்து சுயதொழில் புரிவதற்காக, அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 50% மானியத்தோடு அவங்களுக்கு நாட்டுக்கோழி பண்ணைகளை உருவாக்குவதற்காக 6 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். அடுத்து டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு அப்புறமாக அந்த நெல்களை வந்து பாதுகாப்பதற்காக, கொள்முதல் செஞ்சு அதை பாதுகாப்பதற்காக 22 நவீன நெல் சேமிப்புகளாக, அதாவது மேற்கூரையோட சேர்த்து என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் உருவாக்க இருக்கிறாங்க. சற்றேறக்குறைய 2.63 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவில் இது அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு வந்து தரமான விதைகளை கொடுப்பதற்காக விதை கொள்முதல் திட்டம் வந்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருக்குது. அரசு விதைப்பண்ணைகள் மற்றும் தனியார் விதைப்பண்ணைகளையும் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு அதை விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து ஏற்கனவே 2021 வருஷத்துலேருந்தே பருத்தி சாகுபடி திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. அதை இந்த ஆண்டும் தொடர்வதற்கு இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு, அதாவது சீனா, ஜப்பான், வியட்நாம் போன்ற நாடுகளில் வந்து விவசாயத்தில் அதிநவீனமான முறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 முன்னோடி விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களை என்ன செய்ய இருக்கிறாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் விவசாய சுற்றுலா அழைத்து செல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும், ஊட்டச்சத்தில் எந்த விதமான குறைபாடும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து சார்ந்த பொருட்களை
உற்பத்தி செய்வதற்காக சாகுபடியை அதிகரிப்பதற்காக 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் காளான் உற்பத்தி, புரதம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காளான் உற்பத்தி பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. அதற்காக காளான் உற்பத்தி கூடங்களையும் தமிழ்நாடு அரசாங்கம் அமைப்பதற்கு மானியம் வழங்குவதை இந்த பட்ஜெட்டில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 37 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை வேளாண்மை திட்டம், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்துவதற்காக அது குறித்த தகவல்களை விவசாயிகளோட ஷேர் பண்ணிக்கிடுவதற்காக அதில் பல்வேறு வகையான மானியங்களை இடுபொருட்கள் வழங்குவதற்காக 37 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை வேளாண்மை விரிவாக்க திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து விவசாய பணிகளில் தண்ணீருடைய பங்களிப்பு அளப்பரியது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் தண்ணீரை சிக்கனமாக செலவழிப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நுண்ணீர் பாசன அமைப்புகள் சற்றேறக்குறை 1168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கான திட்டமும் இந்த பட்ஜெட்டில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லிகை மற்றும் ரோஜா போன்ற அந்த பூக்களினுடைய சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்து வெண்ணெய் பழம் அப்படின்பாங்க அவகோடா. இந்த அவகோடா அந்த மரங்கள் கார்பனை உறிஞ்சும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சத்துக்கள் உள்ளடங்கியது. இதனுடைய சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவகோடோ சாகுபடி ஊக்குவிப்பு திட்டம் என்ன பண்ண இருக்குன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். அடுத்த 1000 மீனவ மகளிருக்கு பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி, அதாவது கடற்கரை பகுதிகளில் அந்த மீன் பண்ணைகளை உருவாக்குறது, மீன் குஞ்சுகளை வளர்க்குறது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கான திறன் பயிற்சிகள் என்ன பண்ண இருக்கு அப்படின்னு சொன்னால் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்காக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண் துறைக்கு மொத்த நிதியாக சற்றேறக்குறை 45,661 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 இந்த 2024-25 இந்த காலகட்டத்திற்கு 25-26க்கான காலகட்டத்திற்கான தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வேளாண்மை பட்ஜெட் மற்றும் பொது பட்ஜெட் குறித்த விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.